அனைவருக்கும் வணக்கம். 2024 நவம்பர் மந்த் நம்முடைய ராசி மற்றும் நம்முடைய நட்சத்திரங்களுக்கு எப்படி இருக்கு அப்படிங்கறத இப்போ டீடைலா பார்க்கலாம். வீடியோ ஸ்டார்ட் பண்றதுக்கு முன்னாடி நீங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாம இருந்தீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படி பக்கத்துல இருக்க பெல் சிம்பலை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்பதான் நாங்க போற இது போல யூஸ்ஃபுல்லான வீடியோக்கள் உங்களுக்கு உடனுக்குடனே நோட்டிபிகேஷனாக கிடைக்கும். இப்போது நவம்பர் மந்த் மீன ராசி மற்றும் மீன ராசியுடைய நட்சத்திரங்களுக்கு எப்படி இருக்கு அப்படின்னு பார்த்தோம்னா, இந்த மாதத்துல கிரகங்களுடைய டிரான்சிட் அப்படிங்கிறது 8, 9 இந்த முக்கியமான இடங்கள்ல ரொம்ப முக்கியமான கிரகங்கள்லாம் சஞ்சாரம் செய்யுது. குறிப்பா பார்த்தோம்னா இந்த மாதத்தோட ஸ்டார்டிங்ல சூரியன் சந்திரன் கன்ஜெக்ஷனோட நம்முடைய ராசிக்கு 8ஆம் இடம் அப்படின்னு சொல்லக்கூடிய அஷ்டமத்துல சஞ்சாரம் செய்வாங்க. இதுல சூரியன் வந்து நீச்சம் ஆயிடுவாரு. துலாம் ராசியில சூரியன் நீச்சம். இந்த மாதத்துடைய ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல சூரியன் நீச்சம். செவ்வாய் பகவான் இந்த மாதம் ஃபுல்லாவுமே பார்த்தோம்னா நம்முடைய ராசிக்கு 5ஆம் இடத்துல நீச்சமா சஞ்சாரம் செய்வாரு. அதே போல சுக்கிரன் புதன் இந்த மாதத்துல நம்முடைய ராசிக்கு 9 மற்றும் 10 இந்த இடங்கள்ல சஞ்சாரம் செய்வாங்க. எனவே கிரகங்களுடைய டிரான்சிட்டை பொறுத்தளவுல இந்த மாதத்துல சிந்தனை ஓட்டத்துல கொஞ்சம் கவனமா செயல்படுறது நல்லது. கொஞ்சம் அதீதமான சிந்தனை ஓட்டம் அப்படிங்கிறது இந்த மாதத்துல கொஞ்சம் வெளிப்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஆகவே முக்கியமான முடிவுகள்லாம் எடுக்கிறீங்க, முக்கியமான மாற்றங்கள்லாம் பண்றீங்கன்னா கொஞ்சம் நிதானமா செயல்படுறது நல்லது. இந்த நவம்பர் மந்த்ல சனி பகவான் வக்ர நிவர்த்தி ஆகிறாரு. சோ அது ஒரு முக்கியமான மாற்றமா பார்க்கப்படுது. நம்ம 7.5 சனி காலகட்டத்தில் இருக்கோம். மீனத்தை பொறுத்தளவுல விரைய சனி நடந்துகிட்டு இருக்கு. விரைய சனிலையும் வக்ர சனியா இருந்துச்சு. அதனால சூழ்நிலைகள் இது நாள் வரைக்கும் ஓரளவுக்கு நியூட்ரலா டிராவல் ஆயிட்டு இருந்துச்சு. பொருளாதாரம் வந்தாலும் செலவானாலும் அது ஏதோ ஒரு அளவுக்கு தேவைகளை பூர்த்தி செய்யற அளவுக்கு ஒரு சூழ்நிலைக்குள்ள ஒரு கட்டுக்கோப்புக்குள்ள டிராவல் ஆயிட்டு இருந்துச்சு. இப்போது சனி பகவான் மீண்டும் இயல்பு நிலைக்கு திரும்ப போறாரு. கரெக்டா நவம்பர் 15ல சனி வக்ர நிவர்த்தி. எனவே நவம்பர் 15க்கு மேல பொருளாதாரம், உடல் ஆரோக்கியம், குடும்ப சூழ்நிலை சார்ந்த விஷயங்கள், கடன் சார்ந்த விஷயங்கள் இதிலெல்லாம் கொஞ்சம் கவனமாக செயல்படுறது நல்லது. கொஞ்சம் கவனமாகவும் பொறுமையாகவும் செயல்பட்டோம்னா அந்த விஷயத்துல ஒரு நல்ல மாற்றத்தை நல்ல பலன்களை நம்ம எதிர்பார்க்கலாம். ஆல்ரெடியே ஜென்மத்துல ராகு அது ஒரு மாதிரி தொடர்ச்சியா ஒரு குழப்பத்தை கொடுத்துக்கிட்டே இருக்கு. குரு பகவான் 3ஆம் இடத்துல இருந்து ஒரு விஷயத்துல இறங்கலாமா வேண்டாமா அப்படிங்கிற மாதிரி தொடர்ந்து இந்த முயற்சி தடையை தொடர்ந்து கொடுத்துக்கிட்டு இருக்கு. ஒரு விஷயத்துல கான்பிடண்டா இறங்க முடியல, ஒரு விஷயத்துல தொடர்ச்சியா பயணம் செய்ய முடியல. ஒரு விஷயம் நல்ல விஷயம் வந்தாலும் அது கரெக்டா சரியா தப்பா அப்படிங்கிற அந்த ஒரு அனலைஸ் மைண்ட் செட் அப்படிங்கிறது நம்மகிட்ட சரியா இல்ல. ஏதோ ஒரு மாதிரி குழப்பத்தோடயே டிராவல் பண்ற மாதிரி மீனத்துக்கு அப்படியே டிராவல் ஆயிட்டு இருக்கு. இந்த நவம்பர் மந்தை பொறுத்தளவுல சனி வக்ர நிவர்த்தி ஆகிறது கொஞ்சம் மைனஸ். சனி வக்ர நிவர்த்தி ஆகிறது ஏதோ ஒரு மாதிரி புதுசா ஏதாச்சும் விரைய செலவுகளை கொண்டு வந்து சேர்க்கலாம். ஆகவே இந்த மாதத்துல பொருளாதாரம் சார்ந்த விஷயங்கள்ல கொஞ்சம் கவனமா செயல்படுறது சிறப்பு. அதுலயும் நவம்பர் 15க்கு மேல பொருளாதாரம் சார்ந்த அனைத்து விஷயத்திலையும் கொஞ்சம் நிதானமாகவும் பொறுமையாகவும் செயல்படுறது நல்ல பலன்களை ஏற்படுத்தி கொடுக்கும். இந்த மாதத்துல சுக்கிரன் புதன் கன்ஜெக்ஷன் அப்படிங்கிறது நம்முடைய ராசிக்கு 9ஆம் இடத்துல இருக்கும். மேலும் 10ஆம் இடத்துலயும் இந்த மாதத்துல சுக்கிரன் புதன் கன்ஜெக்ஷன் அப்படிங்கிறது இருக்கும். இந்த சுக்கிரன் புதன் கன்ஜெக்ஷனால திடீர்னு பொருளாதார வரவு, திடீர்னு ஒரு சில மாற்றங்கள் அப்படிங்கிறதெல்லாம் ஏற்படும். அது ஆல்மோஸ்ட் நமக்கு ஒரு ஃபேவரான பலன்களை நிச்சயமாக செய்யும். அதுலயும் அஷ்டமாதிபதி சுக்கிரன் அவர் 9ஆம் இடத்துல இருக்கிறதுனால தந்தை சார்ந்த விஷயங்கள்ல இந்த மாதத்தோட ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல நீங்க கொஞ்சம் கவனமா செயல்படுறது நல்லது. மாதத்தோட செகண்ட் ஹாஃப்ல இந்த உத்தியோகம், தொழில் இது சார்ந்த விஷயங்கள்ல கொஞ்சம் நிதானமா செயல்படுறது நல்லது. குறிப்பா பார்த்தோம்னாக்கா இந்த நவம்பர்ல செகண்ட் வீக்ல இருந்து இந்த உத்தியோகம் சார்ந்த விஷயங்கள்லாம் கொஞ்சம் நிதானம் அப்படிங்கிறது நிச்சயமாக இருக்கணும். ஏன்னா 10ஆம் இடத்துல அஷ்டமாதிபதியுடைய சஞ்சாரம் இந்த மாதத்துல இருக்கும். எனவே உத்தியோகம் சார்ந்த விஷயங்கள்ல தொடர்ச்சியா ஏதாச்சும் மாற்றங்கள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கு. உத்தியோகத்துல ஒரு சிலருக்கு பணிச்சுமை அதிகமா இருக்கிற மாதிரி ஃபீல் ஆகலாம். அதுலயும் செவ்வாய் பகவானுடைய சஞ்சாரம் நம்முடைய ராசிக்கு 5ஆம் இடத்துல இருக்கு. அதுலயும் நீச்சமா இருக்கு. லாபஸ்தானத்தை நீச்ச செவ்வாய் அப்படிங்கிறது தன்னுடைய சப்தம பார்வையால பார்க்குது. அதுவுமே ஒரு மாதிரி குற்றமான பலன்கள் தான். எனவே இந்த மாதத்தை பொறுத்தளவுல இந்த தொழில், உத்தியோகம், பொருளாதாரம் இது சார்ந்த விஷயங்கள் எல்லாம் கொஞ்சம் கவனமா செயல்பட்டால் நல்ல பலன்களை நம்ம நிச்சயமா அறுவடை செய்யலாம். இதுல ஏதாச்சும் ஒரு சில மாற்றங்கள் இந்த மாதத்துல ஏற்படுறது வாய்ப்பு இருக்கு. மேலும் ஏதாச்சும் முக்கியமான முடிவுகள் எடுக்கிறீங்கன்னா அதை கொஞ்சம் நிதானமா தெளிவோடு எடுக்கிறது நல்லது. எதுலயும் கொஞ்சம் அவசரம் காட்டாம கொஞ்சம் பொறுமையா டிராவல் பண்றது நல்ல மாற்றங்களை பெற்றுக் கொடுக்கும். அடுத்து ஃபேமிலி ரிலேட்டடான விஷயங்கள்ல இந்த 2024ல நவம்பர் மந்த்ல கொஞ்சம் அக்கறை இருக்கிறது நல்லது. குறிப்பா நவம்பர் 15க்கு மேல கொஞ்சம் எல்லாத்துலயும் அலர்ட்டா டிராவல் பண்றது நல்லது. ஏன்னா சனி இயல்பு நிலைக்கு திரும்புறாரு. ஆகவே இந்த மாதத்துல இந்த குடும்பத்துல தேவைகள் அதிகரிக்கலாம். குடும்ப சூழ்நிலையில ஒரு சில மாற்றங்கள் ஏற்படலாம். நிறைய பேருக்கு இந்த வீடு, வண்டி, வாகனம் சார்ந்த வகையில பழுது நீக்கல் சார்ந்த வகையான செலவுகள் ஏற்பட்டு நீங்களாம். ஏதாச்சும் சின்ன சின்னதா விரைய செலவுகள் மேலோட்டமா வெளிப்படுற மாதிரி இருக்கும். அதுவும் நவம்பர் 15க்கு மேல. எனவே அதெல்லாம் நீங்க கொஞ்சம் மேனேஜ் பண்றதுக்கு தயாரா இருக்கணும். லாபஸ்தானத்துல செவ்வாயுடைய நீச்ச பார்வை இருக்கிறதுனால பொருளாதார ரீதியா ஒரு சில தடுமாற்றங்கள் அப்படிங்கிறது தொடர்ச்சியா இருக்கலாம். அதையும் நம்ம கொஞ்சம் மெயின்டைன் பண்ணிக்கிறது நல்லது. அடுத்து திருமண முயற்சி, திருமண வாழ்க்கை இது சார்ந்த விஷயங்களை பொறுத்தளவுல 2024ல நவம்பர் மந்த்ல அந்த அளவுக்கு ஃபேவரான பலன்கள் இருக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்ல முடியல. ஏன்னா 1 and 7ல ராகு கேது அது தொடர்ச்சியா பார்த்தோன்னா அந்த திருமண முயற்சி, திருமண
திருமண வாழ்க்கையில ஒரு மாதிரி குழப்பத்தையும் சலிப்புத்தன்மையும் தொடர்ச்சியா ஒண்ணு மாத்தி ஒண்ணு கொடுத்துக்கிட்டே இருக்கு. இந்த மாதத்துல அவசரம் காட்டாம இருக்கிறது சிறப்பு. இந்த திருமணம் மற்றும் திருமண வாழ்க்கை சார்ந்த அனைத்து விஷயத்திலையும் அவசரம் இல்லாம கொஞ்சம் நிதானத்தோட பொறுமையோட செயல்படுறது நல்ல பலன்களை பெற்றுக் கொடுக்கும். நவம்பர் 15க்கு மேல வாழ்க்கை துணையோட எந்த ஒரு கருத்து வேறுபாடும் இல்லாம வாக்குவாதமும் இல்லாம கொஞ்சம் எல்லாரையும் அனுசரிச்சு சகிப்புத்தன்மையோடு செயல்படுறது சிறப்பு. ஏன்னா சனியுடைய பார்வை வாக்கு ஸ்தானத்துல இருக்கும். ஆகவே கொஞ்சம் அதிகமான வாக்குவாதங்கள் குடும்பத்துக்குள்ள ஏற்படலாம். அதுக்கான சிம்டம்ஸ் அப்படிங்கிறது இப்போல இருந்தே உங்களுக்கு லைட்டா வெளிப்பட ஆரம்பிக்கும். இந்த மாதத்திலிருந்தே நமக்கு அந்த சிம்டம்ஸ் அப்படிங்கிறது கொஞ்சம் கொஞ்சமா வெளிப்படும். சாதாரண விஷயத்துக்கு கொஞ்சம் கோபம் அதிகமா வரும், அதிகமா வாக்குவாதம் பண்ணுவோம். அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா அதோட சிம்டம்ஸ் அப்படிங்கிறது வெளிப்படும். அதை நம்ம நல்லா உணரலாம். நவம்பர் 15க்கு மேல எந்த ஒரு வாக்குவாதமும் இல்லாம முடிஞ்ச அளவுக்கு நியூட்ரலா டிராவல் பண்றது நல்லது. அடுத்தது பிள்ளைகள் மற்றும் குழந்தை பாகியம் சார்ந்த விஷயங்களை பொறுத்தளவுல இந்த நவம்பர் 15ல செவ்வாய் 5ஆம் இடத்துல இந்த மாதம் ஃபுல்லாவுமே நீச்சத்தோட சஞ்சாரம் செய்றாரு. அதுவும் நமக்கு அந்த அளவுக்கு ஃபேவர்னு சொல்ல முடியல. எனவே குழந்தை பாகியம் பிள்ளைகள் சார்ந்த விஷயங்கள் இதுலயுமே நம்ம கொஞ்சம் நிதானமா கவனமா செயல்படுறது நல்லது. அலி சனி பகவானுடைய சப்தம பார்வை அப்படிங்கிறது நம்முடைய ராசிக்கு 6ஆம் இடத்துல இருக்கும். இந்த டைம் பீரியட்ல நிறைய பேருக்கு கடன் சிந்தனை வந்துட்டு போகலாம். ஏதாச்சும் ஒரு விஷயத்தை கடன் வாங்கி செயல்படுத்தலாம் அப்படிங்கிற மாதிரி சிந்தனை வரலாம். முடிஞ்ச அளவுக்கு அதெல்லாம் அவாய்ட் பண்ணிக்கிறது நல்லது. அடுத்த ஹெல்த், உடல் ஆரோக்கியத்தை பொறுத்தளவுல 7.5 சனி ஆரம்பிச்சிட்டனாலே உடல் ஆரோக்கியத்துல நமக்கு ஒரு டீப்பான ஒரு கவனம் அப்படிங்கிறது நிச்சயமா இருக்கணும். இப்ப 7.5 சனிலையும் விரைய சனி இயல்பு நிலைக்கு திரும்பி சஞ்சாரம் செய்ய போறாரு. இந்த மாதத்துல அஷ்டமம், 9ஆம் இடம், 6ஆம் இடம் இந்த இடங்கள்லாம் நல்லா ஆக்டிவேட் ஆகுது. அதனால உடல் ஆரோக்கியத்துல நம்ம கொஞ்சம் கேர் எடுத்துக்கிறது நல்லது. இந்த மாதத்தை பொறுத்தளவுல உணவு விஷயங்கள்ல கொஞ்சம் கவனம் செலுத்துறது சிறப்பு. நல்ல ஆரோக்கியமான உணவுகளை சாப்பிடுங்க. எளிமையா செரிமானம் ஆகக்கூடிய உணவுகளை சாப்பிடுங்க. 7, 8 அப்படிங்கிறது இந்த செரிமான உறுப்பு, அப்படியே ஜீரணம் சார்ந்த விஷயங்கள், மேலும் நம்முடைய கழிவு நீக்க உறுப்புகள் இதெல்லாம் குறிக்கக்கூடிய இடம். இந்த இடங்கள்ல கொஞ்சம் கிரகங்களுடைய ஆதிக்கம் அப்படிங்கிறது கொஞ்சம் பலமா இருக்கு. அதுலயும் அஷ்டமத்துல பார்த்தோம்னா சூரிய பகவான் நீச்சத்தோட இருக்காரு. 6ஆம் அதிபதி அஷ்டமத்துல இருக்கிறது திடீர் விபரீத ராஜயோகம். இந்த திடீர் விபரீத ராஜயோகம் சிறப்பாக செயல்படும் சொல்ல முடியல. ஏன்னா 6ஆம் அதிபதி நீச்சம் ஆயிட்டாரு. அதனால அது ஒரு மாதிரி சம்பந்தமே இல்லாத அலைச்சலை கொடுக்கிறது வாய்ப்பு இருக்கு. எனவே உணவு முறையில ஒரு சில தடுமாற்றங்கள் ஏற்படலாம். சரியான டயத்துக்கு சாப்பிட முடியாத சூழ்நிலை வரலாம். டயத்துக்கு தூங்க முடியாத சூழ்நிலை வரலாம். இதெல்லாம் முடிஞ்ச அளவுக்கு நீங்க கொஞ்சம் கண்ட்ரோல் பண்ணிக்கிறது நல்லது. கரெக்டா டயத்துக்கு சாப்பிட்டுட்டு டயத்துக்கு தூங்கிடுறது சிறப்பான மாற்றத்தை பெற்றுக் கொடுக்கும். ஆரோக்கியமான உணவுகளை எடுத்துக்கோங்க. நிறைய பச்சை காய்கறிகள் எடுத்துக்கோங்க. முடிஞ்சா சனிக்கிழமையில விரதம் இருக்கிறது நல்லது. சனிக்கிழமையில அட்லீஸ்ட் பார்த்தோம்னா அந்த நான்வெஜ் எல்லாம் அவாய்ட் பண்ணிக்கிறது சிறப்பு. இப்படி உடல் ஆரோக்கியத்துக்கு பலத்தை சேர்க்கக்கூடிய உணவு முறைகளை நம்ம அதிகமா ஆட் பண்ணிக்கிறது சிறப்பு. எனவே இந்த நவம்பர் மந்த்ல உடல் ஆரோக்கியம் சார்ந்த விஷயங்களையும் நம்ம கொஞ்சம் கவனம் செலுத்துறது சிறப்பு. மற்றபடி மீனத்துடைய மனநிலை அப்படிங்கிறது இப்போ தொடர்ச்சியா ஒரு மாதிரி குழப்பத்துக்குள்ளேயே சுத்திக்கிட்டு இருக்கு. ஏன்னா ஜென்மத்துல ராகு அது ஏதோ ஒரு மாதிரி தொடர்ச்சியா குழப்பத்தையும் மன வருத்தத்தையும் ஒண்ணு மாத்தி ஒண்ணு தொடர் சிந்தனைகளை அதிவேகமா கொடுத்துக்கிட்டே இருக்கு. 3ஆம் இடத்துல குரு இருந்து ஒரு விஷயத்த முயற்சி பண்ணணும்னு நினைச்சாலும் அதுக்கு ஏதோ ஒரு மாதிரி தடுமாற்றத்தையும் தடை தாமதத்தையும் ஒண்ணு மாத்தி ஒண்ணு கிரகங்கள் மாத்தி மாத்தி கொடுத்துக்கிட்டே இருக்கு. அதனால ஒரு விஷயத்த சரியா செயல்படுத்த முடியல. அது அப்படியே பிளானிங்கோட இருக்கு. அந்த பிளானிங்லயும் ஒரு மாதிரி குழப்பத்தை கொடுக்குது. இப்படிதான் ஒரு தெளிவான முடிவெடுக்க முடியாத சூழ்நிலையில மீனம் அப்படிங்கிறது டிராவல் பண்ணிட்டு இருக்கு. என்னை பொறுத்த வரைக்கும் இந்த நவம்பர் மந்த்ல அவசரம் காட்ட வேண்டாம். எந்த விஷயத்திலையும் நீங்க அவசரம் காட்ட வேண்டாம். ஏதாச்சும் சேஞ்ச் பண்ணணும்னு நினைக்கிறீங்க, குறிப்பா உங்களுடைய உத்தியோகம், உங்களுடைய பிசினஸ், நீங்க ஆல்ரெடி பண்ணிட்டு இருக்க ஒரு விஷயத்தை சேஞ்ச் பண்ணணும்னு நினைக்கிறீங்கன்னா அதை இப்போதைக்கு பண்ண வேண்டாம். கொஞ்சம் தள்ளி போட்டு பண்றது சிறப்பு. கொஞ்சம் நிதானமா யோசிச்சு உங்களுடைய விஷயங்களை கொஞ்சம் தாமதப்படுத்தி பண்றது நல்ல பலன்களை பெற்றுக் கொடுக்கும். அவசரம் காட்ட வேண்டாம். மேலும் ஆல்ரெடி நீங்க ஒரு உத்தியோகம், ஒரு தொழில் பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னாக்கா இருக்கிறத ஜஸ்ட் மூவ் ஆன் பண்ணிட்டே இருங்க. அதுல எதுவும் ஹைலி ரிஸ்க் எடுக்க வேண்டாம். குறிப்பா மீனத்துக்கு இப்போதைக்கு பொருளாதார ரீதியா தான் நிறைய குழப்பம், நிறைய பிரச்சனை. அந்த பொருளாதாரத்தை சரிப்படுத்துறதுக்கு, கடன் சுமைகளை குறைக்கிறதுக்கு என்னென்ன பண்ணணுமோ அதுக்கான ஆயத்த நடவடிக்கைகளை ஒண்ணு மாத்தி ஒண்ணு பொறுமையா செய்யுங்க. எதுவுமே டக்குன்னு இப்போ செய்ய முடியாது. அப்படிப்பட்ட சூழ்நிலையில தான் நம்ம இப்போ டிராவல் பண்ணிட்டு இருக்கோம். அதெல்லாம் கொஞ்சம் பொறுமையா எல்லாத்தையும் ஒண்ணு மாத்தி ஒண்ணு சின்ன சின்ன விஷயமா நகர்த்துறது சிறப்பு. நம்ம நினைக்கிற விஷயம் டக்குன்னு கிடைக்காது, கொஞ்சம் தாமதமாகி கிடைக்கும். 2-3 வாட்டி தாமதப்பட்டு கிடைக்கும், ஆனா கிடைக்கும். அதுதான் இங்க முக்கியமான விஷயம். மீனத்தை பொறுத்தளவுல ஒரு விஷயத்தை அடையணும்னு முடிவு பண்ணாங்களா அதை அடைஞ்சிருவாங்க. குருவுடைய ராசி மற்றவர்களுக்கு அறிவுரை சொல்லக்கூடிய ராசி. ஒரு விஷயத்தை அடையணும்னு முடிவு பண்ணிட்டாங்கன்னா அதை எப்படியும் அடைஞ்சிருவாங்க. ஆனா சின்ன சின்ன தடுமாற்றங்கள் இந்த காலகட்டங்கள்ல இருக்கும். அதை பெருசா பொருட்படுத்தாம உங்களுக்கு எது தேவையோ அதை நோக்கி டிராவல் பண்ணிட்டே இருங்க. உங்களுடைய கமிட்மெண்ட்டை ஃபுல்ஃபில் பண்றதுக்கு டிராவல் பண்ணிட்டே இருங்க. ஒரு சில தடுமாற்றத்துக்கு பிறகு நல்ல செய்திகள் அப்படிங்கிறது வந்து சேரும். ஓவரால் அந்த நவம்பர் மந்தை பொறுத்தளவுல அனைத்து விஷயத்திலையும் நிதானத்தையும் கவனத்தையும் நம்ம செலுத்தினா போதும். நமக்கு ஒரு பெஸ்டான ரிசல்ட் அப்படிங்கிறது இந்த நவம்பர் மந்த்ல நிச்சயமா கிடைக்கும். வாழ்த்துக்கள். மேலும் இதோட ஒரு சின்ன கிளியாரிட்டி உங்களுக்கு கொடுத்துறேன். இப்போ நீங்க இது வரைக்கும் பார்த்த பலன்கள் அப்படிங்கிறது ஜஸ்ட் ஒரு கோச்சார பலன்கள் தான். மாத கிரகங்களுடைய சஞ்சாரத்தை பொறுத்து பொதுவா ஒரு ராசிக்கும் வழங்கக்கூடிய
சொல்லக்கூடிய ஒரு பொது பலன் தான் இது. உங்களுடைய ஜனனகால ஜாதகத்தில் நடக்கக்கூடிய தசாபுக்திகளுக்கு ஏற்பவும் உங்களுடைய ஜனனகால ஜாதகத்தில் இருக்கக்கூடிய கிரக அமைப்புகளுக்கு ஏற்பவும் பலன்கள் மாறுபடும். நிச்சயமாக பலன்கள் மாறுபடும். இது 100% உங்களுக்கு பொருந்தி வரும் அப்படிங்கிற எந்த ஒரு கட்டாயமும் கிடையாது. ஒரு ராசியில கோடிக்கணக்கான பேர் பிறந்திருப்பாங்க. அந்த கோடிக்கணக்கான பேருக்கும் பொதுவா ஒரு பலனை நம்ம கணிச்சு சொல்றோம். ஒருத்தருக்கும் ஒரு ட்ராக்ல டிராவல் பண்ணிட்டு இருக்கும் ஜனனகால ஜாதகம். ஒருத்தருக்கும் வேற வேற மாதிரியான தசா புக்தி அந்தரம் இப்படி ஒரு ட்ராக்ல அப்படியே இழுத்துட்டு போயிட்டு இருக்கும். அதனால இந்த கோச்சார பலன்கள் அப்படிங்கிறது நிச்சயமாக 100% யாருக்கும் பொருந்தி வராது. இந்த கோச்சார பலனை நம்ம எப்படி எடுத்து பார்த்துக்கணும்னா, நமக்கு என்ன தசா புக்தி நடக்குது, ஃபேவரான தசா புக்தி நடக்குதா, இல்ல அன்ஃபேவரான தசா புக்தி நடக்குதா, இல்ல மீடியமான லெவல்ல பலன்கள் கொடுக்கக்கூடிய தசா புக்தி நடக்குதா அப்படிங்கறது நம்ம ஃபர்ஸ்ட் அனலைஸ் பண்ணிட்டு அதுக்கப்புறம் இந்த கோச்சாரத்தை எடுத்து அப்படியே நம்ம ஜனனகால ஜாதகத்தோட அப்படியே பொருத்தி பார்த்தோம்னா பலன்கள் அப்படிங்கிறது ஆல்மோஸ்ட் சிமிலரா வரும். அதாவது இப்போ உங்களுடைய ஜனனகால ஜாதகத்துல உங்களுக்கு ஃபேவரான தசா புக்தி நடந்துச்சுன்னா இந்த கோச்சாரத்தால எந்த ஒரு மாற்றத்தையும் ஏற்படுத்த முடியாது. கோச்சாரம் எவ்வளவு வீக்கா இருந்தாலும் ஜனனகால ஜாதகத்துல நமக்கு யோக தசை நடக்குது, ஃபேவரான தசா புக்தி நடக்குதுன்னா கோச்சாரம் பெரிய அளவுல பாதிப்புகளை கொடுக்காது. எவ்வளவு மைனஸா இருந்தாலும் நமக்கு நடக்கிறது பூரா பாசிட்டிவா இருக்கும். அதே போல கோச்சாரம் மீடியம் லெவல்ல இருக்குனாக்கா இப்ப நம்ம சொன்னதுல பாதியும் பாசிட்டிவான விஷயங்கள் பாதியும் இப்படி கலந்து, அதாவது ஒரு மைனஸ்ல ஒரு பிளஸ் இருக்கும், ஒரு பிளஸ்ல ஒரு மைனஸ் இருக்கும். இதை ஒரு மாதிரி மகிழ்ச்சியும் கொஞ்சம் கடினத்தன்மையும் கலந்து அப்படியே நமக்கு பலன்களாக கிடைக்கும். அதே போல ரொம்ப வீக்கான தசாபுக்தி நடக்குது, குறிப்பா பாதகாதிபதி மாரகாதிபதி இவங்களுடைய தசாபுக்தி நடக்குது அப்படின்னாக்கா இந்த டைம் பீரியட் அப்படிங்கிறது கொஞ்சம் சேலஞ்சிங்கான டைம் பீரியடா இருக்கும். கொஞ்சம் டாஸ்க்லாம் கொஞ்சம் ரொம்ப ஹார்டா இருக்கும். மேலும் ரொம்ப வீக்கான தசாபுக்தி நடக்கிறவங்களுக்கு தான் இந்த 7.5 சனிலாம் ரொம்ப பாதிப்பு கொடுக்கும். அவங்களுடைய மனநிலையெல்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப வெறுத்துருவாங்க, டோட்டலா ஜீரோவுக்கு கொண்டு போயிடும். எனவே இந்த 3 விதமான சூழ்நிலைகளுக்கு ஏற்பதான் உங்களுக்கு இந்த கோச்சாரம் அப்படிங்கிறது வேலை செய்யும். அதனால நீங்க 100% பலன்களை தெளிவா தெரிஞ்சுக்கணும்னா உங்களுடைய ஜனனகால ஜாதகத்தை உங்க குடும்ப ஜோதிடத்தை கொடுத்து தெளிவா ஒரு வாட்டி அனலைஸ் பண்ணிக்கோங்க. என்ன தசை நடக்குது அப்படிங்கிற ஒரு தெளிவையாச்சும் நீங்க ஏற்படுத்திக்கிறது சிறப்பு. ஃபேவரான தசையா இல்ல அன்ஃபேவரான தசையா? ஏன்னா அன்ஃபேவரான தசை நடக்கணும்னா நம்முடைய சிந்தனையை நம்ம வந்துட்டு கொஞ்சம் வலிமை ஊட்டி வச்சுக்கணும், நம்முடைய மனதை கூடுதலா வலிமை ஊட்டி வச்சுக்கணும். ஃபேவரான தசாபுக்தி நடக்குதுன்னா கோச்சாரத்தை நினைச்சு நீங்க பெருசா கவலைப்படவே வேண்டாம். நீங்க என்ன செய்யணும்னு நினைக்கிறீங்களோ அதை ஸ்டெப் பை ஸ்டெப்பா நீங்க அப்படியே முயற்சி பண்ணும்போது நமக்கு நல்ல பலன்கள் அப்படிங்கிறது ஆட்டோமேட்டிக்காவே நமக்கு கிடைக்க ஆரம்பிக்கும். எனவே கோச்சாரத்தை பார்த்து தொடர்ச்சியா மனதை குழப்பிக்காதீங்க. கோச்சாரம் அப்படிங்கிறது மாத கிரகங்கள் இப்படி எல்லாம் சஞ்சாரம் செய்து இந்த மாதத்துல இதுக்கான வாய்ப்புகள் இருக்கு, பிளஸ் மைனஸ் இது சார்ந்த விஷயங்களை கொஞ்சம் அனலைஸ் பண்ணி ஒரு ராசிக்கு நம்ம டீப்பா கொடுக்குறோம். இதுக்கான சான்சஸ் இருக்கு அப்படிங்கிறது தான் கோச்சாரம். அது நமக்கு நடக்குமா அப்படிங்கறத நம்முடைய ஜனனகால ஜாதகம் தான் முடிவு பண்ணும். அதனால இந்த ஒரு அண்டர்ஸ்டாண்டிங்கோட இந்த கோச்சார பலன்களை பார்த்து பயன்பெறுறது சிறப்பு. மேலும் நம்முடைய சேனல் இதுக்கு முன்னாடி 2025க்கான புத்தாண்டு சிறப்பு பலன்கள் ரிலீஸ் பண்ணியாச்சு. ஸோ உங்களுடைய ராசி உங்களுடைய லக்னம் இது ரெண்டையும் ஒரு வாட்டி போய் செக் பண்ணி பார்த்துக்கோங்க. மேலும் நம்மளுடைய சேனல்ல ஆல்ரெடி பார்த்தோம்னா ராசி லக்னம் 27 நட்சத்திரம் ஸோ இதுக்கான ஜெனரல் ப்ரெடிக்ஷன் ரொம்ப டீப்பா ரிலீஸ் பண்ணியிருக்கோம். அந்த பதிவுகளையும் நீங்க இன்னும் பார்க்கலனாக்கா அந்த வீடியோக்கான லிங்கை நான் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுக்குறேன். ஒரு டைம் இருக்கும்போது அதையும் ஒரு வாட்டி செக் பண்ணி பாருங்க. இந்த பதிவுகளை பார்க்கும் பொழுது உங்களை பற்றிய உங்களுடைய வாழ்க்கை பற்றிய ஒரு சின்ன புரிதல் அப்படிங்கிறது ஏற்படும். ஸோ மறக்காம உங்களுக்கு டைம் இருக்கும்போது ஒரு வாட்டி செக் பண்ணி பாருங்க. லிங்க் டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கு. அண்ட் ஃபைனலி வெரி லிமிட்டட் டைம். ஸோ பி கூல், ஸ்டே ஹாப்பி, ஸ்டே ஹெல்த்தி அண்ட் என்ஜாய். வாழ்த்து.